அன்பார்ந்த மாணவர்களே, கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இப்போ நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் சர்க்குலேஷன் சம்பந்தமாக, சுற்றி வர்றது, பாடியில் சுற்றி வர்றது சம்பந்தமாக அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A large proportion of oxygen is left unused in the human blood even after uptake by body tissues. அதாவது என்ன அர்த்தம்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசியில் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட் வந்து பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி ரிட்டர்னுக்கு வீனஸ் சிரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியாக திரும்பி ஹார்ட்டுக்கு வருது. அப்போ ரிட்டர்னில் வர்றப்பையும் என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ ஆக்சிஜன் கொண்டு போகுதோ அவ்வளவையும் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் கொடுத்துட்டு ஆர்பிசியில் ஆக்சிஜனே இல்லாமல் திரும்பி வர்றதில்லை. அப்போ ஈவன் ஆஃப்டர் அப்டேக் பை பாடி டிஷ்யூஸ் எடுத்ததுக்கு பின்னாடி நிறைய ஆக்சிஜன் இந்த ஆர்பிசியில் மிச்சம் இருக்குது. ஓகே, அந்த ஆக்சிஜனை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு நம்ம பார்ப்போம். raises PCO2 of blood to 75 milligram 75 mm mercuric pressure. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன அர்த்தம்னா, மொத்த கேஸஸில் கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் மட்டும் எவ்வளவு, எல்லா கேஸ் சேர்ந்து கொடுக்குற ப்ரெஷர், அதில் கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் அதை கூட்டுது. ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய லெஃப்ட் அவுட் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷரை கூட்டவோ குறைக்கவும் முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அதில் கரெக்ட் கிடையாது. இஸ் எனஃப் டு கீப் ஆக்சி ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினை ஆக்சி ஹீமோக்ளோபினா வச்சிருக்கிறதுக்கு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சரியாக போயிடும். ஓகே, அது எப்படி இருந்தாலும் வீனஸ்க்கு வந்த பின்னாடி அது திருப்பி ஹார்ட்லேருந்து வெயின்ஸுக்கு வந்து ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்டு லங்ஸுக்கு போகிறப்ப திருப்பி ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் பாடி டிஷ்யூ போகிறது அதிகமாக இல்லை. ஓகே, ஹெல்ப்ஸ் ஃபார் ரியலைசிங் மோர் ஆக்சிஜன் டு எபித்தீலியல் டிஷ்யூ. பாடிக்குள்ளே வேரியஸ் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. அதில் எபித்தீலியல் டிஷ்யூஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது பாடி டிஷ்யூலேருந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அப்போ எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி அதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ட்ஸ் அஸ் அ ரிசர்வ் டூரிங் மஸ்குலர் எக்ஸசைஸ். இப்போ இது என்ன அர்த்தம்னு சொன்னால், கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்துக்கிட்டே இருக்குது, ரிட்டர்ன் ஆரம்பிக்குது, வெயின்ஸுக்கு அங்கங்கே வர ஆரம்பிக்குது. அப்போ பாடியில் எக்ஸசைஸ் அதிகமாகும்போது ஆக்சிஜன் டிமாண்ட் கூடும்போது அவ்வளவு ஸ்பீடாக இம்மீடியட்டாக ஆக்சிஜனை திருப்பி ஆர்பிசியில் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ வீனஸ் பிளட்டில் இருந்தும் கூட அங்கங்கே வீனஸ் கேபிலரிஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஹையர் எக்ஸசைஸ் பீரியட் நடக்கும்போது ஆர்டிரியோல்ஸில் இருந்து நிறைய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, அது ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. என்னென்னு பார்ப்போம். அவர் டிஷ்யூ இஸ் ஏபிள் டு யூட்டிலைஸ் ஒன்லி 25% ஆஃப் ஆக்சிஜன் கேரிட் பை தி ஆர்டீரியல் பிளட். ஓகே, ஆர்டீரியல் இருக்கக்கூடிய பிளட்டுடைய அளவில் ஒரு 25% மட்டும்தான் நம்ம பாடி டிஷ்யூ நார்மலாக யூஸ் பண்ணோம். ஓகே, தி வீனஸ் பிளட் இஸ் ஸ்டில் 70% சேச்சுரேட்டட் வித் ஆக்சிஜன். ஸோ வெயின்ஸுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வெயின்ஸ் இருக்கிற பிளட்டு அதில் இன்னும் 75% ஆக்சிஜன் இருக்குது. 75% எதோட கம்பேர் பண்ணி, ஆற்றில் இருக்கிறதுல கம்பேர் பண்ணி 75% இன்னும் மிச்சம் இருக்குது. அப்போது செல்ஸ் 25% எடுத்துக்கிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் வர்றதை 100% நம்ம வச்சுக்கிடுவோம். ஓகே, பட் டூரிங் ஹை மஸ்குலர் ஆக்டிவிட்டி, சடனாக மஸ்குலர் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரு பாம்பு பார்த்து டபால் ஓடுறோம், இதுவரை எமர்ஜென்சி பீரியடில் ஃபர்தர் ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்ட், எக்கச்சக்கமான ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ இந்த ஆக்சிஜன் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிசர்வ் டூரிங் மஸ்குலர் எக்ஸசைஸ். ஸோ ஆப்ஷன் டி ஆக்ட்ஸ் அஸ் அ ரிசர்வ் டூரிங் மஸ்குலர் எக்ஸசைஸ். ஒரு சேமிப்பு ஆக்சிஜனாக இது இருந்துகிட்ருக்கு, எக்ஸசைஸ் டயத்தில் யூஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் வில் கோ டு அடுத்த கேள்வி. From ECG of normal human, இது ஒரு ECG of the normal human. Okay, select the correctly interpreted component.
இந்த காம்பனண்ட்டில் இன்டர்பிரிட்டேஷன் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. PQRST நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். P ஹார்ட்டுடைய அப்பர் சேம்பர் ஆட்ரியல் கன்ட்ராக்ஷன், QRS வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன், T வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன். இதுதான் அந்த வேவ்ஸுடைய ரியல் மீனிங். ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பார்த்தா போதும். காம்ப்ளெக்ஸ் QRS ஒன் கம்ப்ளீட் பல்ஸ், QRS ஒரு கம்ப்ளீட் பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பல்ஸ்னா அதில் டயஸ்ட்ரோல் சிஸ்டோல் ரெண்டும் சேரணும். இது வந்து வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன், ஸோ டயஸ்ட்ரோல் மட்டும்தான். ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். தென் பீக் T, இந்த பீக் T இனிஷியேஷன் ஆஃப் தி டோட்டல் கார்டியாக் கன்ட்ராக்ஷன். இந்த இடத்துல தான் கார்டியாக் கன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது பீக் Tயில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் காம்பனண்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கார்டியாக் கன்ட்ராக்ஷன் இங்கே ஆரம்பிச்சிடும் Qவில். QRS தான் ஃபுல் கார்டியாக் கன்ட்ராக்ஷனுக்கு வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். இது வந்து ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன். ஸோ T வந்து இனிஷியேஷன் ஆஃப் தி டோட்டல் கார்டியாக் கன்ட்ராக்ஷனுங்கிறது கரெக்ட் கிடையாது. ஓகே, தென் C பீக் P அண்டு பீக் R ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பீக் P அண்டு பீக் R ரெண்டு கொடுத்தாங்க. டுகெதர் சிஸ்டலிக் அண்ட் டயஸ்டலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த பீக்கில் இருந்தால் ஆட்ரியத்தினுடைய ஹார்ட்டுடைய அப்பர் சேம்பர் கன்ட்ராக்ஷன் இந்த பீக்கில் தான் ஆரம்பிக்குது. ஓகே, இது வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷனுடைய பீக்கு. அதுக்கப்புறம் இது குறைய ஆரம்பிச்சிருது. இங்கேருந்து இது குறைய ஆரம்பிச்சிடும். இது ஏறிட்டு போய் கன்ட்ராக்ஷன் ஆரம்பித்து அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பியோடைய பீக்கு ஆருடைய பீக்கு சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோலுடைய பிளட் ப்ரெஷரை ஆக்சுவலாக மீன் பண்ணுது. ஓகே, அப்போ சி பி அண்டு பீக் ஆர் டுகெதர் இங்கே இதனுடைய பீக்லேருந்து இந்த பீக் வரைக்கும் ஃபுல்லாக மீன்ஸ் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஓகே, டி பீக் பி இனிஷியேஷன் ஆஃப் லெஃப்ட் ஆட்ரியல் கன்ட்ராக்ஷன் ஒன்லி. பீக் பி லெஃப்ட் ஆட்ரியம் தனியாக ரைட் ஆட்ரியம் தனியாக அப்படி வந்து கன்ட்ராக்ஷன் நடக்கிறது இல்லை, ரெண்டும் சேர்ந்து டுகெதர் தான் இது. ஸோ டி இஸ் ராங். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பார்த்துருவோம். ஏ QRS காம்ப்ளெக்ஸ். இந்த QRS காம்ப்ளெக்ஸு ரெப்ரசன்ட் தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் as it spreads through the ventricles. ஸோ இது ஆட்ரியத்தோட சம்மந்தப்பட்ட கிடையாது. ஸோ வென்ட்ரிக்கிள் சம்மந்தப்பட்டது. அண்ட் இண்டிகேட்ஸ் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் அர்த்தம் கன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, QRS வந்து வென்ட்ரிகுலுடைய கன்ட்ராக்ஷனை குறிக்குது. ஓகே, தென் த T வேவ் இந்த QRS. ஸோ ஒன் கம்ப்ளீட் பல்ஸ் அது கிடையாதுங்கிறது முடிஞ்சு வச்சு. T wave represents the repolarization of the ventricle. இது repolarization of the ventricle என்ன அர்த்தம்னா depolarization contraction, repolarization விரிகிறது. ஸோ diastolic. ஓகே, ஸோ cardiac relaxation takes place. இங்கே cardiac constriction கொடுத்துருக்கு Bயில். ஸோ B is also wrong. C, the P wave represents the depolarization of the atria, right and left atria டீபோலரைஸ் ஆகுதுன்னா இது கன்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, கன்ட்ராக்ஷன் முடிஞ்சு அது விரிய ஆரம்பிக்குது. அப்புறம் வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது. வென்ட்ரிக்கிள் கன்ட்ராக்ஷன் இங்கே முடிஞ்ச பின்னாடி அது விரிய ஆரம்பிக்குது இங்கேருந்து. ஓகே, இங்கே ஹையஸ்ட் பீக் ஆஃப் தி கன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் கன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு அப்புறம் விரிய ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா P wave represents the depolarization of the atria அப்பர் சேம்பரில் என்ன டீபோலரைசேஷன் கன்ட்ராக்ஷன். திஸ் ஹேப்பன்ஸ் ரைட் பிஃபோர் தி ஆட்ரியா கன்ட்ராக்ட் அண்ட் புஷ் தி பிளட் இன் டு தி வென்ட்ரிகிள்ஸ். ஓகே, ஆர் இந்த ஆர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆர் ரெப்ரசன்ட் தி பீக் ஆஃப் தி வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். பீக் ஆஃப் தி வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன் இங்கே ஆரம்பிக்குது, பீக்கு இங்கே போயிடுது, கன்ட்ராக்ஷன் அங்கே முடிஞ்சிருது. ஓகே, ஸோ பியும் ஆர் இந்த ரெண்டுமே வென்ட்ரிகுலர் ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷனை ஃபுல்லாக மீன் பண்ணுது. பீக் ஆஃப் தி வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன்.
ஸோ சிஸ்ட்ரோல் கரஸ்பாண்ட்ஸ் டு கண்ட்ராக்ஷன், while diastole corresponds to relaxation. ஓகே, இங்கே ரிலாக்ஸேஷனும் இருக்குது, இங்கேயும் ரிலாக்ஸேஷன் ஆரம்பிச்சிருது ஆறில். ஓகே, ஏன்னா இதை பீக் ஆஃப் தி கண்ட்ராக்ஷன், அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆரம்பிச்சிருது. ஸோ சிஸ்ட்ரோல் corresponds to contraction while diastole corresponds to relaxation. ஸோ P and R peaks only signify a systole. ஸோ பீக் P அண்ட் பீக் ஆர் டுகெதர் ரெண்டு சேர்ந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை கரெக்டாக காமிக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட். டி வேவ் சிக்னிஃபைஸ் தி ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஹோல் ஹார்ட். இந்த டி வேவ் டோட்டலாக எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறத குறிக்கிறது, டயஸ்டோல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.